அதாவதுங்க, நம்மளுடைய அண்ணன் வன்னியரசு விசிக அண்ணன் காங்கிரஸ்க்கு ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் பங்கு வேணும்னு ஓயாம சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. நியாயமா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. உங்க கட்சியோட அடிப்படை கொள்கை என்ன? ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றதா? இல்ல தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு அழுத்தத்தை முதலமைச்சருக்கு நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. டிஎம்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் கூட இதை பற்றி கவலைப்படலைங்க. ஆனால் ரொம்ப மன உளைச்சல்ல விசிக கட்சி இருக்குது. இந்த காங்கிரஸால காங்கிரஸ் விசிக பார்த்து கத்துக்கணும். விசிக கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆயிட்டு தெரியுங்களா? பொது தொகுதி கேட்டு அவங்க சண்டை போட்டதும் கிடையாது. அவங்களுடைய மூத்த ஆசான் யாரு? கலைஞர் கருணாநிதி. அவர் என்ன சொன்னாரு? நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? பொது தொகுதியில பிரச்சாரம் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படலாமா? கடைசி வரைக்கும் உங்களுக்கு தனி தொகுதி தான். விருப்பம் இருந்தா எங்க கூட்டணியில இருங்க, இல்ல வெளியில போங்கன்னு சொன்னாரு. அதான் அண்ணன் வன்னியரசே பேசி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நாங்க கூட்டணியில இருக்கதை நாங்க செய்யறோம். கேட்டோமா? இன்னைக்கு வரைக்கும் பொது தொகுதி கேட்டு சண்டை போட்டுக்கோமா? இல்ல இல்ல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பிளாஸ்டிக் சேரு 2 சீட்டு போதும் எங்களுக்கு. அந்த மனநிறைவு ஏங்க காங்கிரஸ்க்கு வரல? அதைத்தான் அண்ணன் வன்னியரசு முன் வைக்கிறாங்க. சும்மா 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 நீங்க சண்டை போட்டுட்டு முதலமைச்சரை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. பாவம், முதலமைச்சருக்கு வயசாயிடுச்சு, உடம்பு வேற சரியில்லை. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், சின்ன குழந்தைங்க மாதிரிலாம் அடம் பிடிக்காதீங்க. என்ன கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கணும். 63 சீட்டா பரவாயில்ல, 25 பரவாயில்ல, 10 பரவாயில்ல, எங்க 2 சீட்டு பரவாயில்லங்க. அந்த மன நிறைவு காங்கிரஸ்க்கு ஏன் வரலன்னு அவர் கேட்கிறாரு.